மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே வாழ்விலே. சாய்ராம், சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ. ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, சிக்கன் சாப்பிடலாமா அப்படின்னு. சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடலாம். சிக்கன், மட்டன் எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம். சாயப்பாவை நம்ம முழுக்க ஃபாலோ பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறோம். எதுவுமே தப்பு கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில் ஷீரடியில் மசூதியில் அவர் மட்டன்லாம் ஆக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சச்சரிதையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சிக்கன் சாப்பிட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாம், ஆரத்தி எடுக்கலாம். இவர் கடவுள் கிடையாது. நம்மளுடைய சாயப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம அப்பா. அதனால் நீங்கள் அந்த விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் இன்னொருத்தவங்க பீரியட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பீரியட்ஸ் டைமில் ஆரத்தி எடுக்கலாமா, சச்சரிதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பீரியட்ஸ் டைமில் தாராளமாக பண்ணலாம். இது என்னென்னா, ஒரு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அதனால் இது தீட்டு ஆகாது. நம்ம முன்னோர்களுடைய விஷயங்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயம். அந்த காலத்தில் நம்ம வீடெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம், சில பிக்சர் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். கிராமத்தில் சில வீடுகள்லாம் இருக்கும். அந்த பிளட்டோட ஸ்மெல் வந்துச்சுன்னா சில விலங்கு நமக்கு ஒரு பெரிய கேடு விளைவிக்கிற மாதிரி அந்த ஸ்மெல் பிடிச்சி வரும். அதுக்காக தான் சில இடத்துல அது மாதிரி சொன்னாங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு வெளியில் போகும்போது அந்த ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை இருக்காது அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம முன்னோர்கள் சொன்னது பின்னாடி ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றதுக்காக கடவுள் பேரில் சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. கடவுள் குத்தமாகிடும், வெளியில் போகக்கூடாது, தொடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு. ஸோ பீரியட்ஸ் ஜென்ரலாக எல்லா லேடிஸுங்களுக்கும் வரக்கூடிய விஷயந்தான். ஒரு தப்பான ஒரு விஷயந்தான் தீட்டாகுமே தவிர தானாக வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் தீட்டாகாது. அதனால் தாராளமாக பீரியட்ஸ் டைமில் நீங்கள் சச்சரிதை படிக்கலாம், அப்பாவுக்கு பூஜை பண்ணலாம், எல்லா விஷயங்களும் பண்ணலாம். தீட்டு அப்படின்றது யாரை நீங்கள் ஒரு கொலை பண்ணுறது, ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது, அதுதான் பெரிய பாவமே தவிர இது பாவமே ஆகாது. அதனால் நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். கர்மா எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாய்ராம்ஸ் கேட்குறீங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நொடியும் பாவத்தையும் புண்ணியத்தையும் பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதிகமான கர்மாக்களை, அதிகமான பாவங்களை நம்ம குறைச்சிட்டு வர வர நமக்குன்னு ஒரு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி கடவுள் புண்ணியத்தில், சாயப்பாவோட புண்ணியத்தில் சில வழிமுறைகளை நமக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த விஷயங்களை நம்ம செஞ்சாவே கர்மாக்கள் குறையும். கர்மாக்கள் முழுசாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கர்மாக்களுடைய தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மனசு நம்மளை மீறிய சில விஷயங்கள் நினைக்குது. அது உடனே தப்புன்னு சொல்லுது. சில சாஸ்திரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூராக இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் சில முனிவர்கள், ரிஷிகள் எல்லாமே சில இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு மலையில் இது மாதிரியான இடத்துல யாருமே உள்ளே புகாத இடத்துல கூட சில பேர்கள் இன்னமும் தியானம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட அந்த இடத்துல போனால் தான் உங்களுக்கு தீட்சை, அதாவது இந்த பிறவியோட பயன் முடியும். ஸோ கர்மாக்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒவ்வொரு நொடிக்கு நொடி மனசால் ஒரு விஷயத்தை நினச்சா கூட அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வரக்கூடிய நாட்கள்லேயோ இல்லை அடுத்த ஜென்மத்திலேயோ நம்ம நடந்து தான் ஆகணும். இதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்குது. அப்போ எனக்கு கர்மாக்கள் முடிஞ்சிடுச்சு, நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஒருத்தவங்க நினைக்கலாம் கர்மாக்கள் முடிஞ்சிடுச்சு, நம்ம இனிமே லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு. அடுத்த 2-3 நாளில் ஒரு வேறு மாதிரியான இடர்பாடு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம், மொத்தம் அந்த வீட்டில் 4 பேர். உங்கள் ஒருத்தரால் மட்டும் அந்த வீடு வந்து சந்தோஷமோ துக்கமோ ஆகாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம மனசு நோக்குவோம். இதுதான். அப்போது ஒரு தனி மனிதன்ன்றது வந்து குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, சார்ந்து தான் இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தனி மனுஷன் என்னைக்கு ஒரு மலையிலையோ இல்லை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ உட்காந்து தியானம் பண்ணுறானோ அன்னைக்கு தான் அவன் குடும்ப உறவுலேருந்து விடுபடுறான். அது வரைக்கும் அவனுடைய குடும்ப உறவுலேருந்து விடுபடாத வரைக்கும் அவனுக்கு இந்த மாதிரியான கர்மாக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தவர் நல்லாவே புண்ணியம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா, மற்றவங்க அதே வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் உங்களை மாதிரி ஆகியிருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுடைய இஷ்டப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய எந்த விதமான ஒரு சந்தோஷமும் சரி துக்கமும் சரி அது உங்களையும் அஃபெக்ட் ஆக தானே செய்யும். ஒரு வீட்டில் ஒரு 70 வயசு 72 வயசு ஒரு பெரியவர் நல்ல பயபக்தியோடு டெய்லியும் வந்து ஸ்ரீராம ஜெயம் அது இது என்னென்னமோ செய்கிறாங்க. அந்த ஒரு வயதான பெரியவர் வந்து அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பேரை அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியலையே. அப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பேரை அவனுடைய கர்ம வினைகளை பேஸ் பண்ணி தானே அங்கே வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ உங்களுடைய கர்மாக்கள் மட்டும் க்ளோஸ் ஆனால் பத்தாது இல்லையா, அந்த ஒரு கர்மாக்கள் இருக்குல்ல. ஸோ கர்மாக்கள் என்பது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் சாயப்பா சொல்கிறாங்க, இதுவும் கடந்து போகும். நீங்கள் உங்கள் சைடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி அவங்க மேலே இருக்கிற ஒரு சில விமர்சனங்கள் உங்களை தாங்க தான் செய்யும். அதுதான் சாயப்பா சொல்கிறாங்க, அது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாயைன்னு ஒன்று நினச்சோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சாயப்பா நீ சன்னியாசமாக போகணும்னு சொல்லலை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதை செய்வோம். நமக்கா ஒரு காலத்தில் சந்நியாசம் வாங்கணும்னு தோணும், நமக்குனா ஒரு காலத்தில் குடும்ப உறவுகள்லாம் ஒரு மாயைன்னு தோணும். அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் ஒரு இடத்துல வரும். அது இந்த ஜென்மத்தில் நான் வந்து சாமியார் ஆகிறேன், சன்னியாசத்தை வாங்கிட்டு போகிறேன், அது வந்து ஆகாது. இதுக்கு இன்னும் சில பிறவிகள் எடுக்கணும். இப்போ தான் நம்ம அடிப்படை எல்கேஜி வந்திருக்கும், யூகேஜி இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் ஒரு க்ரோத் இருக்குது, 5th to 12th ஒரு க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் PhD இதெல்லாம் முடித்தா தான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும். அதனால் மாயை கர்மா நமக்கு முடிஞ்சிடும், ஆடி முடிஞ்சு ஆவணியில் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சில டைலாக்ஸ்லாம் இருக்கும். அதில் கேட்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிறதும் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குது நாளானைக்கு இருக்கும். ஆனால் நம்ம மனசு இன்றைக்கி இருக்கிறதும் நாளைக்கு பெஸ்ட்டாக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போதும். அதை விட்டுட்டு இது எப்போ முடியும், எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கே நீங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கெட்ட விஷயங்கள் போடும். அதனால் கர்மா எப்போ குறையும், கர்மா எப்போ முடியும் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக செயல்பட ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் கொடுத்தேன் இல்லையா, செயல் தான் கர்மாவை குறைக்கும். அப்போது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டே இருந்தால் கர்மாக்களுடைய அந்த பலன்லேருந்து போகணும். இதுதான் வந்து நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான வழி. ஆனால் கர்மாவை என்றைக்கும் ஒரே வழியில் நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் சில சாய்ராம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்ருக்காங்க. மேரேஜ், கல்யாணம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு இவங்க தான் வேணும் சாயப்பா அப்படின்னு. சாயப்பாவுக்கு நீங்கள் அவரோட குழந்தையாக மாறிட்டிங்கன்னா யாரை எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணுமோ அவங்கள அந்த நேரத்தில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகணுன்றது பெரிய விஷயமாக தெரியும். ஆனால் மேரேஜ் ஆனவங்கள, லவ் மேரேஜ் பண்ணவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா விஷயமும் நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் நம்மளை எவ்வளோ ஷேப்பாக பார்த்து சேஃபாக பார்க்கணுன்னு நினச்சி கவலைப்படுறாங்களோ அதை விட அதிகமாகவே நம்ம சாயப்பா இந்த உலகத்தையும் நம்ம கேரக்டரையும் நம்ம கேரக்டருக்கு யார் செட் ஆவாங்கன்றதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்களாக ஒரு முடிவு பண்ணுறது அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு என்றைக்கும் மெச்சூர் கிடையாது. நம்ம கணக்கு வேறு, கடவுளோட கணக்கு வேறு. நம்ம கணக்கும் கடவுளோட கணக்கும் ஒன்றா இருந்தால் தான்
வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக அமோகமாக சந்தோஷமாக அமையும். உங்களுக்கு உண்டான ஒரு குழந்தை பிறக்கும்போது கூட அந்த குழந்தை கூட நல்ல ஒரு அறிவாற்றலோட, நல்லா கடவுள் பக்தியோட, ஒழுக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கும். நீங்களாம் ஒரு இடத்துல விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் இனிக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப கசக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், கடவுளே நீ இப்படி பண்ணிட்டியே, உன்னை நம்பி தானே நான் நினச்சேன் அப்படின்னு. கடவுள் மேலே என்றைக்கும் பழிய போடுறதுல தான் நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் ரெடியாக இருக்குமே தவிர, கடவுள் நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லை. ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம கண் மூடித்தனமாக சில விஷயங்களை நல்லதுன்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 3வது ஆள் மாதிரி நின்று இது சாயப்பாக்கு கரெக்டாக உகந்த வேலையா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் அப்பாவோட பிளெஸ்ஸிங்கில் நல்லா வாழலாம், நிம்மதியாக வாழலாம். எல்லாமே நம்ம கையை வச்சா வெற்றிகரமாக முடிக்குன்றதில் அந்த நம்பிக்கையை சேர்த்து உங்களை வாழ வைப்பாருன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்.